தி டார்லெட்டன் மர்டர்ஸ். இதன் ஆசிரியர் ஜாக் க்ரோச்சோட். என் சக வாடகைதாரரான ஷெர்லாக் ஹோம்ஸுடன் மீண்டும் பேக்கர் தெருவில் வசித்து வரும் நான் 1895ஆம் ஆண்டின் இந்த குறிப்பிட்ட அதிகாலையில் எனது இடது தோள்பட்டையில் ஏற்பட்ட வலியுடன் விழித்தெழுந்தேன். ஆப்கானிஸ்தான் போரின் போது செசைல் துப்பாக்கி குண்டு பாய்ந்து அங்குள்ள எலும்பை அது நொறுக்கியிருந்தது. ஹோம்ஸ் ஏற்கனவே காலை உணவை முடித்திருந்தார். அதற்கு சான்றாக அவருடைய தட்டில் உணவின் மிச்ச மீதிகள் சிதறி கிடந்தன. அவருடைய சமீபத்திய அறிவியல் பரிசோதனையில் ஒரு திருப்பு முனையை அடைவதற்காக மருத்துவமனையின் வேதியியல் ஆய்வகத்திற்கு அவர் புறப்பட்டு சென்றிருந்தார். பாதி அளவு காலியாக இருந்த காஃபி பாத்திரத்தின் மூடியின் கீழ் இருந்து நீட்டிக்கொண்டிருந்த குறிப்பு அவ்வாறுதான் கூறியது. என் தோள்பட்டையில் இன்னும் நீடித்திருந்த அந்த மந்தமான வலி போரில் எனக்கு உதவிய தைரியமான இராணுவ உதவியாளரான முர்ரேயின் நினைவுகளை எனக்கு கொண்டு வந்தது. துரோகம் நிறைந்த காஜிக்களின் கைகளில் நான் விழுந்து விடாமல் அவன்தான் என்னை காப்பாற்றினான். இன்று முரே எங்கே இருக்கிறான் என்று யோசித்தபடியே ஹோம்ஸின் குறிப்பை மேஜை மீது திருப்பி போட்டேன். அதன் மறுபக்கத்தில் அவருடைய கண்டுபிடிப்பை காண்பதற்கு என்னையும் கூட்டு சேர்த்து கொள்வதற்கான அழைப்பு இருக்க கண்டேன். எங்கள் வீட்டு உரிமையாளரான திருமதி ஹட்சன் நான் நடமாடுவதை கேட்டிருக்க வேண்டும். ஏனெனில் அவர் விரைவில் 2 அவித்த முட்டைகள், பன்றி இறைச்சி மற்றும் டோஸ்ட் ஆகியவற்றுடன் தோன்றினார். ஹோம்ஸின் அந்த உண்மை அறியும் தருணத்தை நான் தவறவிடக்கூடாது என்பதற்காக அவற்றை அவசரமாக சாப்பிட்டு முடித்தேன். ஆய்வகத்தை நோக்கிய பாதையின் ஒரு பகுதியை நான் வேகமாக நடந்து கடந்தேன். அது என் வேதனையை சற்றே குறைப்பது போல் தோன்றியது. பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்திற்கு அருகில் உள்ள கிரேட் ஹார்ம் தெருவில் ஒரு காலியான குதிரை வண்டியை கண்டதும் வண்டிக்காரரை சைகை காட்டி நிறுத்தி மீதமுள்ள தூரத்தை வசதியாக கடந்து சென்றேன். அந்த பெரிய மருத்துவமனையின் புதிதாக வெள்ளையடிக்கப்பட்ட எனக்கு நன்கு பரிச்சயமான ஒவ்வொரு சந்திப்புகளையும் கொண்ட பிரம்மை போன்ற நடைபாதைகள் வழியே கீழே இறங்கி உடற்கூறியல் அறைக்கு சென்றேன். அதன் உள்ளே நுழைந்து குறுக்காக கடந்தேன். ஏனெனில் அதன் பின்புற வாசல் வேதியியல் பகுதிக்குள் திறந்திருந்தது. அங்குதான் சில வருடங்களுக்கு முன்பு நான் முதலில் ஷெர்லாக் ஹோம்ஸை சந்தித்தேன். இந்த அற்புதமான கோடை நாளில் ஹோம்ஸ் ஒரு பெரிய கண்ணாடி குடுவையின் மீது குனிந்து கொண்டிருப்பதை கண்டேன். அதற்கு அடியில் ஒரு பன்சென் விளக்கும் ஒரு ஃபுல்ஸ்கேப் காகிதமும் தீப்பிழம்பின் மேல் தொங்கவிடப்பட்ட சிவப்பு திரவம் கொண்ட ஒரு சிறிய குப்பியும் இருந்தன. இப்பொழுது வாட்சன், நான் அங்குதான் முழு நேரமும் அவருடன் இருந்தது போன்ற துணியில் அவர் கூறினார். என் கோட்பாடு சரியாக நிரூபிக்கப்படுகிறதா என்று பார்ப்போம். அயோடின் கரைசல் ஒரு வாயுவை உருவாக்கும். அது நான் எதிர்பார்க்கும் விளைவை ஏற்படுத்த வேண்டும். சில நிமிடங்களில் காகிதத்தின் நிறம் இளஞ்சிவப்பு கலந்த ஊதா நிறமாக மாறத் தொடங்கியது. பின்னர் மாயாஜலம் போல ஒரு மறைந்திருந்த உள்ளங்கை ரேகை கண்ணில் பட்டது. அதன் வரம்புகளும் பள்ளங்களும் சுருள்களும் வளையங்களும் இப்பொழுது தெளிவாக கண்டறியும் வகையில் இருந்தன. அவ்வளோதான். அமிலம் படைந்த தன் ஒல்லியான கைகளை பிணைத்தபடி ஹோம்ஸ் கூச்சலிட்டார். ஸ்காட்லாந்து யார்டின் புதிய கைரேகை பிரிவில் உள்ளவர்கள் இதை பற்றி பேச இது நிச்சயமாக தூண்டும். அயோக்கியன் ஜெரேமி கான்வே அல்லது சர்வதேச ஏமாற்றுக்காரன் பெனிட்டோ ஜிட்டோ ஆகியோருக்கு எதிராக யார்ட் நடத்திய தோல்வியுற்ற வழக்குகளில் இந்த வளர்ச்சி என்ன சாதித்திருக்கும் என்று கற்பனை செய்து பார்.
வாட்சன், உன்னுடைய குறிப்புகளில் என் கண்டுபிடிப்பு முக்கியமாக இடம்பெறும் என்று நான் நினைக்கிறேன். ஹோம்ஸால் தன் உற்சாகத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. எனவே அந்த கண்ணாடி குடிவை, பர்னர் மற்றும் அயோடின் கரைசல் குப்பியை ஸ்காட்லாந்து யார்டுக்கு எடுத்துச் செல்ல எனக்கு உதவும்படி அவர் என்னை கேட்டுக்கொண்டார். அங்கு தன் நாடகத்தனமான பாணியில் மருத்துவமனை ஆய்வகத்தில் இருந்த அதே சூழலை மீண்டும் உருவாக்கி அங்கிருந்த நம்பிக்கையற்ற கைரேகை பிரிவு ஊழியர்களுக்கும் ஒரு சில சந்தேக கண் கொண்ட ஆய்வாளர்களுக்கும் அந்த நுட்பத்தை செய்து காட்டினார். அதன் முடிவை கண்டு அவர்கள் குறைந்தபட்சம் ஆச்சரியமாவது அடைந்தனர். உங்களில் சிலருக்கு எதிர்காலத்தில் இது ஓரளவு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் என்று ஹோம்ஸ் கணித்தார். ஆராய்ச்சியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதற்காக அவர் அவ்வாறு குறைத்து கூறினார். பேக்கர் தெருவில் உள்ள எங்கள் வீட்டிற்கு திரும்பியதும் எங்களுக்கு காத்திருந்த சாகசத்தில் ஹோம்ஸின் புதிய முறை ஒரு முக்கிய பங்கை வகிக்கப் போகிறது என்பதை நாங்கள் அப்பொழுது சிறிதும் அறிந்திருக்கவில்லை. அந்த கொடூரமான கேஸ் லண்டனுக்கு வடமேற்கே 300 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சதுப்பு நிலங்கள் நிறைந்த லங்காஷியர் மாவட்டத்தின் அமைதியான விவசாய கிராமமான டார்லேட்டனுக்கு எங்களை அழைத்து சென்றது. நாங்கள் வீட்டிற்கு வந்தபோது திருமதி ஹட்சன் எங்களை வாசலில் வரவேற்று அந்த தொலைதூர கிராமத்திலிருந்து வந்த ஒரு இளம் சிறப்பு காவலர் எங்கள் வரவேற்பறையில் ஒரு சிக்கலுடன் காத்திருப்பதாக ஹோம்ஸிடம் தெரிவித்தார். அந்த விஷயத்தை அவர் தங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை என்றும் அவர் கூறினார். விஷயம் என்னவென்று என்னால் உங்களிடம் சொல்ல முடியாது, ஏனென்றால் அவர் என்னிடம் அதை ரகசியமாக வைக்க விரும்பினார் என்று அவர் சலித்து கொண்டார். அவருடைய பெயர் ஹூப்பர்ட் ராடி. நாங்கள் படிக்கட்டுகளில் ஏறி எங்கள் அறைக்குள் நுழைந்தோம். ஹோம்ஸ் தன் கையை நீட்டி தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார். அவர் ராடியிடம் நான் யார் என்று கூறி தான் மேற்கொண்ட பல விசாரணைகளில் நான் உதவியாக இருந்ததாகவும் சொன்னார். நிமிர்ந்த நிலையிலையும் எச்சரிக்கையுடனும் நின்றிருந்த ராடி ஹோம்ஸிடம் அறிமுகம் எதுவும் தேவையில்லை என்று கூறினார். ஏனெனில் அவர் என்னுடைய பதிவுகளை படித்திருந்தார் மற்றும் ஹோம்ஸ் குற்றங்களை தீர்த்த விதத்தையும் பாராட்டியிருந்தார். இங்கு நான் வந்திருப்பது டார்லேட்டனிலும் அதே போன்ற வெற்றிகரமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று நம்புகிறேன் என்று அவர் தொடங்கினார். மிஸ்டர் ஹோம்ஸ், ஒரு அவசர விஷயத்தில் உங்கள் உதவியை வழங்குமாறு நான் உங்களிடம் கெஞ்சுகிறேன். வழக்கமான ஒரு காணாமல் போன நபர் பற்றிய விசாரணையாக தோன்றிய ஒன்று. கடந்த சில வாரங்களில் ஒரு கொடூரமான கொலை மர்மமாக எப்படி மாறியது என்பதை ராடி விளக்கினார். கான்ஸ்டபிள் ராடி, இதை பற்றி மேலும் சொல்லுங்கள் என்று ஹோம்ஸ் கருத்து தெரிவித்தார். நான் இப்போது ஓய்வாகத்தான் இருக்கிறேன். மேலும் கிராமப்புறங்களுக்கு செல்லும் பயணம் புத்துணர்ச்சி ஊட்டுவதாகவும் சவாலாகவும் இருக்கும். ராடி தொடர்ந்தார். ஒரு கொலை கேஸை நான் எதிர்கொள்வது இதுவே முதல் முறை மிஸ்டர் ஹோம்ஸ். மேலும் எப்படி தொடர வேண்டும் என்பதில் நான் முற்றிலும் திகைத்து போயிருக்கிறேன் என்பதை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். கொலை செய்யப்பட்ட ஜேம்ஸ் ஹார்லி கரோல் பேச முடிந்தால் நான் உங்களை தொந்தரவு செய்ய இங்கு வந்திருக்க மாட்டேன். ஆனால் அவரால் 2 காரணங்களுக்காக பேச முடியாது. முதலாவது, அவர் இறந்துவிட்டார் என்பது. இரண்டாவது, அவர் தன் தலையை இழந்துவிட்டார். எங்கள் ஊரின் மிகவும் செழிப்பான தானிய விவசாயிகளில் ஒருவரான மிஸ்டர் கரோலின் உடல் கிராமத்திற்கு கிழக்கே உள்ள டக்ளஸ் ஆற்றின் கரையில் ஒதுங்கிய போது அவரது தலை துண்டிக்கப்பட்டிருந்தது.
அடையாளம் காண்பதற்கான முகம் இல்லாத போது ஹோம்ஸ் குறுக்கிட்டார். அந்த உடலின் அடையாளத்தை நீங்கள் எப்படி தெரிந்து கொண்டீர்கள்? நான் சொன்னது போல உடல் கரையில் ஒதுங்குவதற்கு 2 வாரங்களுக்கு முன்பே மிஸ்டர் கரோல் காணாமல் போனதாக புகாரளிக்கப்பட்டிருந்தது என்று ராடி பதிலளித்தார். மேலும் அதை பரிசோதித்த எங்கள் ஊர் மருத்துவர் வயிற்றில் ஒரு புதிய அறுவை சிகிச்சை வடு இருப்பதை கவனித்தார். 2 மாதங்களுக்கு முன்புதான் மிஸ்டர் கரோலுக்கு குடல் இறுக்கத்தை சரி செய்ய அறுவை சிகிச்சை செய்தபோது அந்த தழும்பு ஏற்பட்டதாக அவர் தெரிவித்தார். கூடுதலாக உடலில் இருந்த ஆடைகள் மிஸ்டர் கரோல் கடைசியாக பார்க்கப்பட்ட போது அணிந்திருந்த ஆடைகள் என்று அடையாளம் காணப்பட்டன. கடைசியாக யாரால் பார்க்கப்பட்டது என்று ஹோம்ஸ் அறிய விரும்பினார். மிஸ்டர் கரோலின் பண்ணையில் இருந்த குதிரைலாய பையனால், 18 வயது இளைஞன். அவன்தான் காணாமல் போன நபர் பற்றிய தகவலை பதிவு செய்தவன். மேலும் சொல்லுங்கள் என்று ஹோம்ஸ் தொடர்ந்தார். மிஸ்டர் கரோலின் பின்னணியை பற்றி நீங்கள் என்ன அறிந்து கொண்டீர்கள்? அவர் ஒரு சுவாரஸ்யமான வாழ்க்கையை வாழ்ந்தார் மிஸ்டர் ஹோம்ஸ் என்று ராடி கூறினார். அதில் ஒரு பகுதி மட்டும்தான் டார்லெட்டனில் கழிந்தது. மிஸ்டர் கரோல் அங்கு ஒரே குழந்தையாக வளர்ந்தார். அவருடைய 20களின் தொடக்கத்தில் பெற்றோர்கள் கொள்ளை நோயால் இறந்தனர். மேலும் அவர்கள் அவருக்கு கிட்டத்தட்ட 500 ஹெக்டேர் பரப்பளவு கொண்ட விரிவான பண்ணையை பரம்பரையாக விட்டு சென்றனர். அவர் அதை ஒரு அண்டை வீட்டாரின் பொறுப்பில் விட்டுவிட்டு அமெரிக்காவிற்கு தன் அதிர்ஷ்டத்தை தேடி சென்றார். அவர் மேற்கு மாநிலமான யூட்டாவில் ஆராய்ச்சி செய்து ஒரு மதிப்புமிக்க வெள்ளி சுரங்கம் கண்டுபிடித்தார். அதன் மூலம் ஒரு சுரங்கத்தின் உரிமையாளராகவும் செல்வந்தராகவும் மாறினார். மிஸ்டர் கரோல் வயோமிங் பகுதியில் கால்நடை பண்ணைகளை வாங்கினார். இறுதியில் ஒரு மில்லியனராக ஓய்வு பெற்று தன் வாழ்நாளின் கடைசி ஆண்டுகளை ஒரு கிராமத்து கணவானாக கழிப்பதற்காக டார்லெட்டனில் உள்ள தனது எஸ்டேட்டுக்கு திரும்பினார். டாக்டர் பிரேத பரிசோதனை செய்தபோது அவரது முதல் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட அவரது மாடுகளின் தோலால் செய்யப்பட்ட மிஸ்டர் கரோலின் லெதர் பணப்பையை அவரது பாக்கெட்டில் இல்லை. மேலும் அவரது கைவிரலில் சி என்ற எழுத்து கொண்ட ஆடம்பரமான வெள்ளி மோதிரமும் இல்லை. இந்த கொலைக்கான நோக்கம் கொள்ளையாக இருக்கலாம் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் நான் பணியாற்றி வருகிறேன். ஆனால் என்னிடம் சந்தேகத்துக்குரியவர்கள் யாரும் இல்லை. சுருக்கமாக சொன்னால் கேஸ் இந்த நிலையில்தான் உள்ளது. நான் சமூக தலைவரிடமிருந்தும் மாவட்ட காவல்துறை படையை சேர்ந்த எனது மேல் அதிகாரியிடமிருந்தும் குற்றவாளியை கைது செய்யுமாறு கடுமையான அழுத்தத்தை எதிர்கொள்கிறேன் என்று சொல்ல தேவையில்லை. அதனால்தான் நான் உங்களிடம் உதவி கேட்டு வந்தேன் மிஸ்டர் ஹோம்ஸ். உங்களுடைய இந்த இக்கட்டான நிலை, ஹோம்ஸ் அந்த சிறப்பு காவலரிடம் தெரிவித்தார், என்னில் கணிசமான ஆர்வத்தை தூண்டுகிறது. ஆனால் உங்கள் விசாரணையில் உதவ நான் ஒப்புக்கொள்வதற்கு முன் தயவுசெய்து சில அடிப்படை கேள்விகளுக்கு பதிலளிக்கவும். 1. மிஸ்டர் கரோலுக்கு கிராமத்தில் யாரிடமாவது எதிர்ப்புகளோ அல்லது பகையோ இருந்ததா? ராடி யோசிப்பதற்காக சற்று நிறுத்தினார். பின்னர், நிச்சயமாக எதிரிகள் யாரும் இல்லை மிஸ்டர் ஹோம்ஸ். ஆனால் உள்ளூர் தானிய வியாபாரியான மிஸ்டர் மேக்நாட்டனுடன் 10 வண்டி ஓட்ஸ் தானியத்திற்கு மிஸ்டர் மேக்நாட்டன் கொடுத்த தொகையின் காரணமாக அவர் சுமூகமான உறவில் இல்லை.
மிஸ்டர் கரோல் கிராமத்தில் உள்ள மற்றவர்களுடன் சுமூகமாக பழகினாரா என்று ஹோம்ஸ் கேட்டார். அவர் எல்லோரிடமும் நட்பாக இருந்தார். ஆனால் அவர் தனது அண்டை வீட்டாரான சர் ஈதன் டார்லெட்டனுடன் மிகவும் நெருக்கமாக இருந்தார். அவர் ஒரு சிறுவயது நண்பர். அவருடைய முன்னோர்கள்தான் அந்த கிராமத்தை நிறுவினர். மிஸ்டர் டார்லெட்டனின் உடல்நிலை மிகவும் மோசமாக உள்ளது. மேலும் மிஸ்டர் கரோல் அவரை உற்சாகப்படுத்துவதற்காக அடிக்கடி அவரிடம் சென்று வருவார். மிஸ்டர் கரோல் அமெரிக்காவில் இருந்தபோது அவரது பண்ணையின் பாதுகாவலராக செயல்பட்டவர் இந்த மிஸ்டர் டார்லெட்டன் தான். மிஸ்டர் டார்லெட்டனுக்கு ஒரு மகன் இருக்கிறான். அவன் அவனுடன் வசித்து அவனது தேவைகளை கவனித்துக் கொள்கிறான். அதோடு கிராமத்தில் வாழும் ஒரு சகோதரியும் இருக்கிறார். மகன் சக்கரை குடும்ப பாரம்பரியத்தை மிகவும் பாதுகாப்பவன் மற்றும் சர் ஈதனின் உடல்நிலை குன்றியதிலிருந்து குடும்ப பண்ணையை ஒன்று சேர்த்து வழிநடத்தி வருகிறான். தலை துண்டிக்கப்படுவதற்கு முன்பு ஏதேனும் மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய காரணங்கள் இருந்ததா என்பதை டாக்டர் பிரேம் உறுதிப்படுத்தினாரா என்று ஹோம்ஸ் கேட்டார். உடலில் வேறு எந்த ஆபத்தான காயங்களோ அல்லது அடையாளங்களோ இல்லை என்று ராடி பதிலளித்தார். ஆனால் தலையில்லாமல் பிரேத பரிசோதனை முழுமையடையாமல் போனது. மிஸ்டர் கரோல் ஏதேனும் வாரிசுகளையோ அல்லது உயிலையோ விட்டு சென்றாரா என்று ஹோம்ஸ் விசாரித்தார். அவர் இந்த உலகில் வாரிசுகளோ அல்லது உறவினர்களோ இல்லாத ஒரு தனிமையான மனிதர் மிஸ்டர் ஹோம்ஸ். நான் தனிப்பட்ட முறையில் அவருடைய வீடு மற்றும் உடைமைகளை முழுமையாக சோதித்தேன். ஆனால் மிஸ்டர் கரோலின் பண்ணையையும் அவரது பணத்தையும் யார் வாரிசாக பெறுவார்கள் என்பதை குறிக்கும் எதையும் என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. மிஸ்டர் கரோலின் மரணத்தால் யார் பயனடைவார்கள் என்பது குறித்து வழக்கறிஞர்கள் விவாதிக்க வேண்டிய விஷயம் என்று நான் நினைக்கிறேன். ஹோம்ஸ் இந்த கேள்வியுடன் விசாரணையை முடித்தார். கழுத்தில் ஏற்பட்ட காயம் கோடாரியால் தலையை வெட்டியது போல கரடு முரடாக இருந்ததா, அல்லது கத்தி அல்லது கம்பியால் ஏற்படுத்தப்பட்டது போன்ற ஒரு ஒற்றை சுத்தமான வெட்டாக இருந்ததா? மிஸ்டர் ஹோம்ஸ், அது ஏதோ கில்லட்டின் மூலம் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது போல இருந்தது என்றார் ராடி. இந்த புதிய விடுபட்ட பகுதிகளை கண்டறிய என்னை அழைக்கிறது என்று ஹோம்ஸ் கூறினார். நீங்கள் டாக்டர் வாட்சனுடனோ என்னுடனோ இரவு உணவு சாப்பிடலாம். இன்று இரவு இங்கேயே ஓய்வெடுக்கலாம். நாளை எங்களோடு ரயிலில் வரலாம். ராடி அந்த அழைப்பை மரியாதையுடன் மறுத்து தான் வெளியூர் வந்து நீண்ட நாட்களாகிவிட்டதாகவும் அன்று மாலை கிளப்ஹாம் சந்திப்பிலிருந்து புறப்படும் ரயிலில் ஏறப்போவதாகவும் கூறினார். நான் சரியான நேரத்திற்கு செல்ல வேண்டுமானால் புறப்படுவதுதான் நல்லது. மேலும் எனது சிக்கலில் கவனம் செலுத்தியதற்கு உங்கள் இருவருக்கும் நன்றி என்று கூறிய அவர் புறப்படும்போது இதை சேர்த்தார். டார்லெட்டனில் ஹோட்டல்கள் எதுவும் இல்லை. ஆனால் நீங்கள் காலியான மிஸ்டர் கரோலின் வீட்டில் தங்கிக் கொள்ளலாம். ஏனென்றால் அது இன்னும் எனது காவலில்தான் உள்ளது. நான் அதன் சாவியை தபால் பெட்டியில் வைத்து விடுகிறேன். அதன் பிறகு ஹோம்ஸ் அதிகம் பேசவில்லை. அவர் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தார். ஒரு முறை அவர் திடீரென்று கூறினார், வாட்சன், நான் முன்பே சொன்னது போல இந்த உலகத்தில் புதிதாக எதுவும் இல்லை. எல்லாமே இதற்கு முன்பே செய்யப்பட்டவைதான். பின்னர் ஹோட்டல் சிம்சன்ஸில் இரவு உணவின் போது நாம் ஏற்கனவே சந்தித்த கொலையாளி ஜேஃபர்சன் ஹோப்பின் கேஸை போலவே ஒரு தடையாக இருப்பதற்கு பதிலாக ஒரு வழிகாட்டியாகவே இருக்கும். இன்று இரவு ஹோம்ஸ்
ரயிலின் கால அட்டவணையை சத்தமாக படித்து கொண்டிருந்த போது நாங்கள் எங்கள் ஜாமான்களை மூட்டை கட்டினோம். பர்மிங்காமிற்கான ரயில் காலை 10 மணிக்கு புறப்படுகிறது. அங்கு செல்வதற்கு தாமதமாகவில்லை என்றால் நாம் ஸ்டோக்கன் ட்ரெண்ட், பின்னர் மான்செஸ்டர் மற்றும் இறுதியாக டார்லெட்டனுக்கு அருகிலுள்ள சவுத் போர்ட்டிற்கும் ஒரு இணைப்பை பெறலாம். மொத்த பயண நேரம் 5 மணி நேரம் ஆகும். சவுத் போர்ட்டிலிருந்து மிஸ்டர் கரோலின் இல்லத்திற்கு நாம் செல்ல ஒரு வண்டியை வாடகைக்கு அமைத்து கொள்ளலாம். மறுநாள் பிற்பகலின் பிற்பகுதியில்தான் குதிரை வண்டி மிஸ்டர் கரோலுக்கு சொந்தமான டியூட்டர் பாணியிலான தாழ்ந்த வீட்டை நோக்கிய நீண்ட வளைந்து நெளிந்து செல்லும் பாதையில் திரும்பியது. பயணம் எங்களை கிராமத்தின் மையப்பகுதி வழியே அழைத்து வந்திருந்தது. அங்கு 2 அடுக்கு செங்கல் வீடுகளும் கடைகளும் ஒரு மதுக்கடையும் ஒரு தபால் நிலையமும் தானிய கிடங்குகளும் ஒரு நகரத்தைப் போல மிக நெருக்கமாக கட்டப்பட்டிருந்தன. ஊரின் எல்லைக்கு வெளியே நிலப்பரப்பு முழுவதும் கோதுமை, ஓட்ஸ், சோளம், பச்சை காய்கறிகள் மற்றும் வகை வகையான பூக்கள் நிறைந்த பரந்த பயிர் நிலங்களாக விரிந்து கிடந்தன. அவை கரிசல் மண் போன்ற வளமான களிமண் கலந்த நிலத்தில் செழித்து வளர்ந்திருந்தன. வயல்களுக்கு இடையே ஆங்காங்கே சிதறி கிடந்த விவசாய வீடுகளின் கூரைகளை மட்டுமே எங்களால் பார்க்க முடிந்தது. ஹோம்ஸ் கதவை திறந்தார். அது ஒரு ஸ்லேட் கல் தரை மற்றும் அமெரிக்க மேற்கத்திய காட்சிகளை சித்தரிக்கும் நிலப்பரப்பு ஓவியங்களால் அலங்கரிக்கப்பட்ட சுவர்களை கொண்ட ஒரு வரவேற்பறையாக இருந்தது. அந்த வரவேற்பறைக்கு அப்பால் ஒரு பெரிய உட்காரும் அறை இருந்தது. அங்கு ஒரு பிரம்மாண்டமான நெருப்பிடம் இருந்தது. அதற்கு மேலே ஒரு கலைமானின் கொம்புகளும் அதோடு ஒரு காளையின் கொம்பும் மற்றும் ஒரு காட்டு ஆட்டின் கொம்பும் தொங்கவிடப்பட்டிருந்தன. அறையின் ஒரு பக்கத்தில் புத்தக அலமாரிகள் வரிசையாக இருந்தன. அவை ஒவ்வொன்றிலும் அமெரிக்க சட்டம், உன்னதமான இலக்கியங்கள், வரலாறு, அத்துடன் மேற்கத்திய ஹீரோக்கள் மற்றும் சட்டத்திற்கு புறம்பானவர்களின் கதைகளை கூறும் புனைக்கதை மற்றும் புனைக்கதை அல்லாத புத்தகங்கள் நிறைந்திருந்தன. அறையின் மறுமுனை மேற்கத்திய கலைப்பொருட்களின் ஒரு உண்மையான அருங்காட்சியம் போலவே காட்சியளித்தது. ஒரு மர ரேக்கில் நன்கு பயன்படுத்தப்பட்ட வெள்ளி பதிக்கப்பட்ட குதிரை சவாரி சேணம் இருந்தது. அதற்கு அருகில் ஒரு ஜோடி பாம்புகளின் தோலால் ஆன கௌபாய் பூட்ஸ் காலணிகளும் ஒரு சிறிய மேஜையின் மேல் ஒரு பெரிய வெள்ளி துண்டும் வைக்கப்பட்டிருந்தது. குதிரைக்கான கடிவாளம், ஒரு லாசோ மற்றும் ஆடம்பரமான குதிரை சம்மட்டிகள் ஆகியவை சுவரை அலங்கரித்திருந்தன. இந்த மனிதர் தனது வெளிநாட்டு வாழ்க்கையின் மீது மிகவும் வெறித்தனமாக இருந்திருக்கிறார் என்று சொன்னால் கண்டிப்பாக நம்பித்தான் ஆக வேண்டும் என்று ஒரு மேஜையில் அமர்ந்த அதன் மேல் இருந்த ஆவணங்களை துழாவிக் கொண்டிருந்த ஹோம்ஸிடம் நான் குறிப்பிட்டேன். அந்த டிராயர்களில் மேலும் பல ஆவணங்களை கண்டுபிடித்து அவற்றை ஆராய்ந்து கொண்டிருந்த போது கதவு தட்டும் சத்தம் கேட்டது. நான் சென்று கதவை திறந்தேன். வாசலில் மேற்கத்திய உடைகளை அணிந்த ஒரு கருத்த தோலுடைய இளைஞன் நின்றிருந்தான். அவனது ஆடைகளில் விளிம்பு ஓரங்கள் தைக்கப்பட்டிருந்தன. ஒரு அகன்ற தொப்பியும் அணிந்திருந்தான். அவனது சட்டை கைகளில் வைக்கோல் இழை ஓடிக்கொண்டிருந்தது. என்னை மன்னித்து விடுங்கள் சார் என்று அவன் தாழ்மையுடன் கூறினான். நான் மறைந்த மிஸ்டர் கரோலின் பண்ணை உதவியாளன் அலெக்சாண்டர் மெக்ரே. நீங்கள் என்னை டெக்ஸ் என்று அழைக்கலாம். மிஸ்டர் கரோல் எப்போதும் என்னை அப்படித்தான் அழைப்பார். நான் 9 வயதில் அனாதை இல்லத்திலிருந்து ஓடி வந்தபோது வியோமிங்கில் அவர் என்னை வேலைக்கு சேர்த்து கொண்டதிலிருந்து சுற்றுப்புறங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்த ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் அதை வழங்க விரும்பினேன். எனக்கு தந்தை போல இருந்த மிஸ்டர் கரோலின் கொலையை நீங்கள் தீர்க்கப் போகிறீர்கள் என்று காவலர் என்னிடம் சொன்னார்.
இதை யார் செய்தாலும் ஒரு உயரமான மரக்கிளையில் கயிற்றால் அவனது கழுத்து நெரிக்கப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். டெக்ஸின் பகடற்ற வெளிப்படையான விதம் ஹோம்ஸையும் என்னையும் கவர்ந்தது. அவர் ஹோம்ஸின் கேள்விகளுக்கு தயக்கமின்றி நேர்மையாக பதிலளித்தார். மிஸ்டர் கரோல் தினமும் அதிகாலையில் எழுந்து கால்நடைக்கு உணவளிக்க டெக்ஸுக்கு உதவுவார் என்பதையும், பின்னர் மாலையில் அதே வேலையை செய்ய பண்ணைக்கு திரும்புவார் என்பதையும் நாங்கள் தெரிந்து கொண்டோம். அவர் வழக்கமாக அவர்கள் இருவருக்கும் காலை உணவு சமைப்பார், மதிய உணவு தயாரிப்பார் மற்றும் இரவு உணவும் சமைப்பார். அந்த இடைப்பட்ட காலங்களில் மிஸ்டர் கரோல் வயல்களில் உள்ள தொழிலாளர்களை மேற்பார்வையிடுவார். சர் ஈதன் டார்லெட்டனை சந்திப்பதற்காக அவர்களுக்கு இடையேயான பாதைகளில் நடப்பார். தனக்கு பிடித்த புல்சே என்ற குதிரையில் ஏறி ஊருக்கு செல்வார். மேலும் சரியாக 4 மணிக்கு மதுக்கடையில் நிறுத்தி ஒரு குவளை பீர் குடிப்பார். என்னால் மதுக்கடைக்காரரை ஏமாற்ற முடியாது. நான் தினமும் அதே நேரத்தில் அங்கு வருவேன் என்று அவர் எதிர்பார்ப்பார் என்று மிஸ்டர் கரோல் நகைச்சுவையாக கூறுவார். சுமார் 1 மாதத்திற்கு முன்பு ஒரு நாள் மிஸ்டர் கரோல் மதிய வேளையில் பண்ணை வீட்டை சுற்றி எங்கும் காணப்படவில்லை மற்றும் இரவு உணவு நேரத்திலையும் அவர் வரவில்லை என்று டெக்ஸ் நினைவு கூர்ந்தார். கவலையடைந்த டெக்ஸ் மிஸ்டர் கரோலின் அறியப்பட்ட தடயங்களை பற்றி அவர் எங்கு இருக்கிறார் என்பதை கண்டறிய முயன்றார். அப்பொழுது மிஸ்டர் கரோல் மதுக்கடையில் தனது குறிப்பிட்ட 4 மணி சந்திப்பிற்கு செல்லவில்லை என்பதை கண்டுபிடித்தார். டெக்ஸ் பண்ணைக்குள் சோதித்த போது புஸ்ஸே அதன் லாயத்தில் இருப்பதை கண்டார். அது சவாரி செய்யப்பட்டதற்கான எந்த அறிகுறியும் அதனிடம் காணவில்லை. அன்று இரவு பண்ணை வீடு காலியாகவே இருந்ததால மிஸ்டர் கரோலுக்கு ஏதோ பயங்கரமான ஒன்று நேர்ந்துவிட்டது என்பதை டெக்ஸ் உறுதியாக உணர்ந்தார். எனவே காலையில் டெக்ஸ் குதிரைகளுக்கு தனியாக உணவளித்துவிட்டு லாயத்திற்கு மேலே உள்ள தனது அறைக்கு சென்று ஒரு சுத்தமான சட்டையை அணிந்து கொண்டு மிஸ்டர் கரோல் காணாமல் போனதாக புகார் அளிக்க காவல்துறையை நாடினார். டெக்ஸ் எங்களிடம் சொன்னது பல விஷயங்களை வெளிப்படுத்தியுள்ளது என்று அந்த இளைஞன் தனது வேலைகளுக்கு சென்ற பிறகு ஹோம்ஸ் முணுமுணுத்தார். நாளை காலை நான் முதலில் சர் ஈதன் டார்லெட்டனை சந்திக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். இப்போதைக்கு மிஸ்டர் கரோலின் உடைமைகளை நான் மீண்டும் சோதிக்கிறேன். அன்று மாலை ஹோம்ஸ் தனது ஆராய்ச்சியை முடித்த பிறகு நாங்கள் படுக்கைக்கு தயாராகி கொண்டிருந்த போது காவலர் ராடி எங்களை பாதி இரவு தூங்க விடாமல் செய்யக்கூடிய ஒரு செய்தியுடன் வந்தார். உங்களை இவ்வளவு தாமதமாக தொந்தரவு செய்வதற்கு வருந்துகிறேன் கணவான்களே. ஆனால் மற்றொரு தலையற்ற உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது என்பதை உடனே தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன், மிஸ்டர் ஹோம்ஸ் என்று அவர் அறிவித்தார். இது ஊரின் எல்லை பகுதியிலிருந்து கிராமத்து குடிகாரரான சார்ஜ் பீட்லர் வசிக்கும் ஒரு குடிசையை கடந்து செல்லும் அரிதாக பயன்படுத்தப்படும் ஒரு பாதையில் கண்டெடுக்கப்பட்டது. அவர்தான் கொலை செய்யப்பட்டவர் என்று தோன்றுகிறது. இருப்பினும் அதை தீர்க்கமாக அடையாளம் காட்ட எங்களிடம் யாரும் இல்லை. பாவம் சார்ஜ், அவன் யாருக்கும் தீங்கு செய்யாதவன். அவனை கொல்ல யாருக்கு மனது வரும்? அவன் பல நாட்களாக அங்கு கிடந்திருக்கலாம். இன்று இரவு அந்த கிராமத்து வசிப்பாளர்களில் ஒருவர் வீட்டிற்கு குறுக்கு வழியில் செல்லாமல் இருந்திருந்தால் இந்த கண்டுபிடிப்பு இன்னும் தாமதமாகி இருந்திருக்கலாம். என்னை உடனடியாக குற்ற சம்பவ இடத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள் என்று ஹோம்ஸ் உத்தரவிட்டார். ஏனெனில் விடிவதற்குள் மறைந்துவிடக்கூடிய தடயங்கள் அங்கு இருக்கலாம். நாங்கள் ராடியின் வண்டியில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் குறுகிய சாலைகள் மற்றும் ஒரு சிறிய காடு வழியாக பயணித்தோம். அதன் முடிவில் ஒரு வண்டிப்பாதை இருந்தது.
நாங்கள் குற்ற சம்பவ இடத்திற்கு அருகில் வந்தபோது எந்த ஒரு ஆதாரமும் சிதைந்துவிடக்கூடாது என்பதற்காக வண்டியை நிறுத்துமாறு ராடிக்கு ஹோம்ஸ் உத்தரவிட்டார். நான் டாக்டர் வாட்சனிடம் பலமுறை குறிப்பிட்டபடி ஹோம்ஸ் விளக்கினார். தடயங்களை கண்டறியும் கலையைப் போல துப்பறியும் அறிவியலில் இவ்வளவு முக்கியமானதும் அதே நேரத்தில் இவ்வளவு அலட்சியப்படுத்தப்பட்டதுமான வேறு எந்த பிரிவும் இல்லை. நீங்கள் பாதையில் சுமார் 100 அடிகள் நடந்து சென்றால் காய்ந்த இரத்த குளத்தில் அந்த உடல் ஒரு குவியலாக கிடப்பதை காண்பீர்கள் என்று ராடி அறிவுறுத்தினார். நில ஒளியில் வண்டியின் பக்கவாட்டிலிருந்து ஒரு விளக்கை எடுத்துக்கொண்டு பாதையில் முன்னேறி சென்றபோது எங்களை வண்டியிலே இருக்குமாறு ஹோம்ஸ் அறிவுறுத்தினார். அவர் அந்த இடத்தை அடைந்தபோது விளக்கின் வெளிச்சத்தை எங்களால் பார்க்க முடிந்தது. அந்த விளக்கு சில நிமிடங்கள் ஒரே இடத்தில் நிலையாக இருந்தது. பின்னர் இடப்புறமாகவும் வலப்புறமாகவும் நகர்ந்து பின்னர் மீண்டும் இடதுபுறமாக திரும்பி சிறிது நேரம் நின்றது. பின்னர் அந்த விளக்கு பாதையில் மேலும் 20 அடிகள் தூரம் காட்டுக்குள் உள்ளே சென்றது. அங்கு அந்த வெளிச்சம் சிறிது நேரம் பார்வையில் இருந்து மறைந்தது. அவர் திரும்பியதும் குற்றத்தை பற்றி தகவல் கொடுத்த நபர் குதிரையில் வந்திருந்தாரா என்று ராடியிடம் ஹோம்ஸ் கேட்டார். அதற்கு ராடி ஆம் என்று பதிலளித்தார். அப்படியானால் அதுதான் குதிரை குளம்புகளின் தடயங்களுக்கு காரணம் என்று கூறிய ஹோம்ஸ் மேலும் சேர்த்தார். அங்கு 3 தனித்துவமான காலடி தடங்கள் உள்ளன. ஒரு ஜோடி தடங்கள் கிராமத்திலிருந்து வெளியேறி சென்றன. அவை கொலை செய்யப்பட்டவரால் ஏற்பட்டவை. 2வது ஜோடி உங்களுடையது, காவலர் ராடி. கடைசி ஜோடி கொலையாளியுடையது. அவன் 6 அடி உயரமும் தோராயமாக 200 பவுண்டு எடையும் கொண்டவன். அவனது நடையின் நீளம் மற்றும் மென்மையான மண்ணில் பதிந்த தடத்தின் ஆழம் ஆகியவற்றிலிருந்து நான் இதை தீர்மானித்தேன். அவன் குதிகால்களில் இரும்பு வளையங்களை கொண்ட சதுர வடிவ முனையுடைய புதிய பூட்ஸ் காலணிகளை அணிந்திருக்கிறான். அளவு 11. அவன் காட்டின் வழியாக ஒரு வண்டியில் தப்பிச் சென்றிருக்கிறான். வண்டியின் தடங்களை என்னால் அதற்கு மேல் தொடர்பு கொள்ள முடியவில்லை. ஆனால் கொலைக்கான நோக்கம் என்ன மிஸ்டர் ஹோம்ஸ் என்று ராடி அறிய விரும்பினார். ஒரு குடிகாரனிடம் இருந்து யாரும் எதையும் திருட மாட்டார்கள். சார்ஜிடம் எந்த மதிப்புமிக்க பொருட்களும் இல்லை. அவன் விஸ்கி வாங்குவதற்காக மதுக்கடையில் பணத்திற்காக சீட்டு விளையாடினான். இந்த குற்றவாளி ஏதேனும் ஒரு வெறி பிடித்தவனாக இருக்க முடியுமா? அவன் சும்மா ஒரு த்ரில்லுக்காக தோராயமாக யாரையாவது கொலை செய்கிறானா? நோக்கம் எனக்கு இன்னும் தெளிவாக தெரியவில்லை. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் உள்ளது. இருப்பினும் அதை பற்றி பேசுவது மிகவும் முன்கூட்டியதாக இருக்கும் என்று நாங்கள் வண்டியில் புறப்படும்போது ஹோம்ஸ் பதிலளித்தார். நீங்கள் உடலை மருத்துவரின் அலுவலகத்திற்கு மாற்ற ஏற்பாடு செய்யலாம். நான் இங்கே பார்க்க வேண்டிய அனைத்தையும் பார்த்துவிட்டேன். நாங்கள் மீண்டும் பண்ணை வீட்டுக்கு வந்ததும் குற்ற சம்பவ இடத்தில் சில விஷயங்களை கவனிப்பதற்காக ராடி விடை பெற்று சென்றார். எனவே ஹோம்ஸும் நானும் படுக்கை உடைகளுக்கு மாறுவதற்காக உள்ளே சென்றோம். நான் அன்றிரவு உறங்கச் சென்றேன். ஆனால் ஹோம்ஸ் தனது ஊதா நிற உடைக்கு மாறி நாற்காலியில் அமர்ந்து முழங்கைகளை அதன் கைப்பிடிகள் மேல் வைத்து விரல் நுனிகளை ஒன்றாக இணைத்து தன் கண்களை கூரையை நோக்கி வைத்தபடி ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினார். தி